தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை ஒதுக்காவிட்டால் தனித்து போட்டியிடுவது என சென்னையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திமுக கூறும்படி 5 தொகுதிகளை மட்டும் ஏற்க வேண்டுமானால் சென்னையில் ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டுமென்று அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முன்னா நம்மோடு இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முன்னா, வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் அரசி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியானது பலத்த கூட்டணி அமைக்கும் என்று திமுக தலைமையானது அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இப்ப பலவீனமாக கூட்டணியாக மாறிக்கொண்டிருக்கிறது திமுக. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகள் பல ஆண்டுகளாக சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில் அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகள் தற்போது பிரிந்து வெளியே செல்லும் நிலைமையானது பார்க்கப்படுகிறது. அதன் முதல் கட்டமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே கூட்டணியிலிருந்து விலகியதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பங்கீடு என்பது உடன்பாடு எட்டவில்லை. அந்த உடன்பாடு எட்டாத பட்சத்தில் தற்போது மாநில செயற்குழு கூட்டத்தில் இன்று கூட்டி அதன் பிறகாக எத்தனை தொகுதிகள் பெற வேண்டும் என்பது அந்த முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது எடுக்கும். இந்த நிலையில் ஏற்கனவே இரட்டை இலக்கில் எங்களுக்கு தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் திமுக தலைமையோ ஒற்றை இலக்கு தொகுதிகளை மட்டுமே தருவதாக கூறியிருந்தது. இந்த நிலையில் நேற்று திமுக தரப்பில் இருந்து மதிமுக செயலாளர் வைகோ அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சென்று திமுக கொடுக்கும் இடங்களை பெற்றுக் கொள்ள தூதுவாக அனுப்பப்பட்ட வைகோவிடம் கூறப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தற்போது திமுக தரப்பில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழுத்தமானது கொடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அண்மையாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு இழுபறியால் திமுக கூட்டணியில் இருந்து மார்க்சிஸ்ட் கட்சி வெளியேறுமா என்ற ஒரு விமர்சனமும் ஒரு கேள்வியும் எழுதி வருகிறது. 2021 தேர்தலில் 6 தொகுதிகளை பெற்ற சிபிஎம் தற்போது 5 தொகுதிகளுக்கு உடன்படுமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே வேளையில் சிபிஎம் தரப்பில் 5 தொகுதிகள் பெற்றுக்கொண்டாலும் பிரதான தொகுதியான பெரம்பூர் தொகுதி, அதாவது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக 15 வருடங்களாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெரம்பூர் தொகுதியிலே வெற்றி பெற்ற வரலாறு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உள்ளது. அந்த தொகுதியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், அதே போல் அது இல்லாவிட்டால் திருவத்தூர் சட்டமன்ற தொகுதியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு முடிவானது எட்டப்பட்டுள்ளது. அந்த முடிவிற்கு திமுக சரி என்று ஒரு ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்தில் மட்டுமே 5 தொகுதிகளை பெறுவதாக இப்போது தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு தகவல் என்னன்னா, 2016ஆம் ஆண்டில் மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. தற்போது இழுபறியாக உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகளாம் ஒருங்கிணைந்து மக்கள் நல கூட்டணி போல் மறுபடியும் ஒரு கூட்டணி தமிழகத்திலே உருவாக வாய்ப்புள்ளதா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று மாலைக்குள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது தெரிய வரும். 90% 5 தொகுதிகளுக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு கருத்துடன் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் தொகுதி பங்கீட்டில் திமுக தாமதம் காட்டுவதும் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. பலமான கூட்டணி அமைக்குமா, பலவீனமான கூட்டணியாக திமுக கூட்டணி மாறுமா என்ற கேள்விதான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அரசி முன்னா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.